இப்போ சமீபத்தில் மதுரையில் விஜயனுடைய தாவேகா கட்சியில் அவங்களுடைய மாநாடு நடத்தினாங்க. உங்களுடைய பார்வையில் அன்றைய விஜயனுடைய அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நிறைய அருவருக்கத்தக்க பல விஷயங்களும் நடந்துச்சு. ஸ்டாலின் அங்கிள்ங்கிறது அது திருப்பி அந்த வார்த்தையை சொல்லுவது அது மீம்ஸ் போட்டு அடிக்கிறாங்க. அது இங்கே போய் என்ன செய்யுது, குட்டி சீமானெல்லாம் போய் அடிக்க மாட்டேன், திமுக அதுதான் சொல்ல வர்றாரு. இந்த சிங்க கதை என்னன்னு கேட்டால், கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு தீர்மானத்தை ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அவரை பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அது தெளிவாக பச்சையான வார்த்தைகள்னு சொல்வாரையானா நம்ம அந்த அளவுக்கு ஒரு உலகத்தை மிரட்டக்கூடிய வல்லரசை நம்ம இருக்கல. வல்லரசை நம்ம சொல்லிக்கிறோமே தவிர உலகம் நமக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்று நம்மளுடைய அவன் சிரிச்சுக்கிடுவான், நம்மட்டு சிரிச்சு அதை ஆதரிப்பான். மாற்றுக்குரல் நேயர்களுக்கு இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் சகோதரர் பிஜி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ சமீபத்தில் மதுரையில் விஜயனுடைய தாவேகா கட்சியில் அதனுடைய மாநாடு நடத்தினாங்க. அதில் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஸ்டாலினை அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வையில் அன்றைய விஜயனுடைய அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அங்கிள்ங்கிறது ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேரம் சந்திக்கும் பொழுது மூத்தவர்களை அங்கிள்னு கூப்பிடுறதுங்கிறது அது ஒரு மரபில் உள்ளது. அப்போ அந்த பதவியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, நேரடியாக பார்க்கும் பொழுது என்ன செய்வான், இப்போ அப்பான்னு கூப்பிட சொல்கிறாரு, ஸ்டாலின் சொல்கிறாரு, அந்த மாதிரி உள்ள விஷயந்தான் அது. ஆனால் அவர் மேடை பேச்சில் சொன்ன அந்த ஸ்டைல் கிண்டல் அடிக்கிறதுக்கு சொல்கிறார். அங்கிள்னு சொன்னது அதாவது அங்கிள்ங்கிறது ஒரு கௌரவமான ஒரு வார்த்தைக்கும் சொல்லுவாங்க. இந்த மாமா வேலை பார்க்குறவனுக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த அர்த்தம் வர்ற மாதிரி தோணுனா அவர் பேசுகிறாரு. ஸ்டாலின் அங்கிள்ங்கிறது அது திருப்பி அந்த வார்த்தையை சொல்லுவது ஒரு அன்பார்லிமெண்ட் அர்த்தம் வர்ற மாதிரி தான் இருக்குது. இந்த தோரணை சரியில்லை. அதை மட்டும் பார்க்கறத விட அவர் பேசின ஒட்டுமொத்த விஷயத்திலேயே ஒரு சத்தும் இல்லை, ஒரு சாரமும் இல்லை. என்ன பொய்யா சொல்றாரு. அந்த சிங்கம் கதையெல்லாம் பொய் தானே. அந்த சிங்கத்துக்கு ஒரு கதை சொல்றாரு. சிங்கம் தன்னை விட பெரிய மிருகத்தான் வேட்டையாடுங்கிறாரு. அப்ப சிங்கம் மானெல்லாம் வேட்டையாடி நீங்க பார்த்தது இல்லையா சொல்றாரு. சிங்கம் தன்னை விட பெரிய இதுதான் வேட்டையாடும்னு சொல்லி போடுறாரு. அது மீம்ஸ் போட்டு அடிக்கிறாங்க. அது சிங்கம் போய் என்ன செய்யுது, முயலெல்லாம் வேட்டையாடுது. அதோட பெரியதான் வேட்டையாடுங்கிறது சும்மா போய் அவனை எழுதி கொடுத்துருக்குறான். ஒரு இது மாதிரி சொல்றமே, ஒரு 1 லட்சம் மக்களை கூட்டி வச்சு நம்ம பேசுறோமே, அது உண்மையா இருக்கணுமெல்லாம் கிடையாது. என்னத்தையாவது பேசணும்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் தேவைக்கு தான் வரும், இல்லைன்னா வராது. தானா என்ன செய்யாதுன்னா இன்னொன்று வேட்டையாடினதை திங்காது, அதுவாத்தான் வேட்டையாடுமா. செத்து கிடக்கிறலாம் திங்கிறத எடுத்து போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஜூல போய் பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சி துண்டு நீட்டும் கூட்டமாக வாங்க, நான் தான் வேட்டையாடி திம்பேங்கிறது தான் சிங்கத்துடைய குணம்னு சொல்றாரு. அது தானா செத்து கிடஞ்சின்னா நான் அடிச்சு தான் சாவடிப்பேனே தவிர இப்படிதான் சிங்கம் இருக்கேன், அது மாதிரி நான் இருக்கேன். அவர் சிங்கம்ங்கிறார். அவர் தன்னை சிங்கம்னு சொல்வதற்காக வேண்டி அடுத்தவன் அடிச்சதெல்லாம் அடிக்கிறாள் கிடையாது, நான் தனிச்சு அடிக்கிறாள். குட்டி சீமானெல்லாம் போய் அடிக்க மாட்டேன், திமுக அதுதான் சொல்ல வர்றாரு. இந்த சிங்க கதை என்னன்னு கேட்டா, சிங்கம் எப்படி சின்ன ஆட்களோட சண்டைக்கு போவாதோ அந்த மாதிரி இந்த சீமானுக்கு பதில் சொல்லலைங்கிறது தான் அந்த கதையை. சீமானுக்கு ஏன் சொல்லணும்னா அதெல்லாம் குட்டி, ஏன் திமுக சொல்றீங்கன்னா அது பெருசு தான் அடிப்பேன், அவன் பெருசத்தான் சிங்கம் அடிக்குங்கிற மாதிரி தான் நானும் செய்யறேன்னு சொல்றாரு. அது காட்டுற உதாரணம் உண்மையா இருக்கணுமா இல்லையா? சிங்கத்துல அந்த ஒரு தன்மையே கிடையாது. அது கர்ஜனை பண்ணா 8 கிலோமீட்டர் கேட்குங்கிறாரு. அந்த கதையில கேட்டீங்கன்னா, நீ கேட்டீங்களா அதை? எந்த ஒரு மிருகத்துடைய கர்ஜனையே 8 கிலோமீட்டர்லாம் போகாது. சிங்கத்துடைய சத்தம் அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் கேட்குமே தவிர 8 கிலோமீட்டர் நான் எப்படி எவ்வளவு தூரம்னு பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு அந்த கர்ஜனை கேட்கும்னு எழுதி கொடுத்துருக்காங்க. சிங்கத்தினுடைய கர்ஜனை 8 கிலோமீட்டர்லாம் கேட்காது. எல்லா மிருகங்களும் ஒரு ஓநாயுடைய ஊழையை விட கம்மியா தான் கேட்கும். சிங்கத்துடைய கர்ஜனை ஓநாய் ஊழை விடுதுல, அது வேணா யானை பிளிருதுல, அதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கூடுதலாக போகுமே தவிர சிங்கத்தினுடைய கர்ஜனைங்கிறது உருமுறது. அது அந்த உருமுதல் என்பது அந்த அதுக்குள்ள ஒரு மற்ற பூனை கத்துறத விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லலாமே தவிர 8 கிலோமீட்டர் அதிரும்னு சொல்றாரு. அதுவும் பொய். அப்ப ஒரு கதையை சொல்லி பொய்யா என்ன செய்யறாரு அவர், ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். நான் தான் ராஜான்னு காட்டுறதுக்கு வர்றாரு, நான் தான் சிங்கமா வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அது பொய்யா இருக்கு ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா, இவ்வளவு மக்களை கூட்டிட்டு ஏதாவது ஒரு மெசேஜ் வைக்கணும்னா உடனேயும் காணாம். மெசேஜ் வைக்காம என்ன செய்யறாருன்னா, நாட்டில் உள்ள பல விஷயங்களை பேசலாம். அந்த அவ்வளவு ஒரு மக்களை கூட்டிட்டு இப்ப நடந்துக்கிற ஓட் ஷோரை பத்தி பேசினாரா? இல்ல.
ஓட்டு திருட்டு பெரிய நாட்டையே உடுக்கிட்டு ஜனநாயகம் இருக்கா இல்லையே உனக்கும் பாதிக்காது. இந்த ஓட்டு திருட்டு என்பது நீ போடுற ஓட்டையெல்லாம் அவன் போட்டு போயிடுவான். அப்போ உனக்கும் கூட நீ தேர்தலில் போட்டியிடுவதற்கு முதல்ல அறுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். அப்போ இந்த ஓட்ஸோரை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை. ஓட்டு திருட்டு பண்ணுறார்கள்னு ஃபார்மாலிட்டிக்காக சிலதை வந்து பிஜேபியோட சிலதை சொல்கிறத தவிர அதில் வந்து கச்சத்தீவுலாம் சொல்கிறார். கச்சத்தீவுலாம் நடக்குமா? கச்சத்தீவை வந்து மீட்கிறதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு தீர்மானத்தை ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோம்னு சொன்னால் திரும்பவும் வாங்கவே முடியாது. பைத்தியகாரத்தனமா எல்லாம் உளர்றாங்க. கச்சத்தீக்கு மீட்கிறது சீமான் உளறி இப்போ வேறு உளர ஆரம்பிக்கிறார். மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க, மோடிக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் வந்து நீட்டு ரத்து செய்யணுங்கிறாரு. சரி, அது வேணா செய்ய முடியும். நீட்டு ரத்து செய்கிறதா இருந்தால் மத்திய அரசாங்கம் நினைச்சா என்ன செய்யலாம்? ரத்து செய்யலாம். முடிஞ்சால் விரும்பினா செய்யலாம். செய்ய மாட்டாங்கிற விஷயம் வேற. சரி, செய்ய முடிஞ்சதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறாரு. அதே நேரத்தில் கச்சத்தீவை மீட்கிறதுங்கிறது எந்த ஒரு விஷயமுமே அது வந்து நம்ம இந்த இந்தியாவுடைய ஒரு பகுதியை நீங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டேன்னு வைங்க, கொடுத்தது தான். திருப்பி வாங்குறதுக்கெல்லாம் அது ஒரு சட்டமே கிடையாது. அவனா விரும்பி ஏதாவது வேற ஒரு சூழ்நிலை வந்து வேற ஒரு போர் வந்து நம்ம போய் போர் செஞ்சு ஒரு பகுதி ஆக்கிரமிச்சுக்கிட்டு அப்புறம் ஒப்பந்தம் பண்ணி வெளியேறுவோம்ல, அப்பதான் கொஞ்சம் சேஞ்சுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப கச்சத்தீவை வந்து நம்ம தான் கொடுத்தோம். கச்சத்தீவு என்பதை வந்து நம்ம அதை வந்து நம்ம கண்காணிக்க முடியலை அப்படிங்கிறதுனால இலங்கையில் வந்து புலிகளுடைய நடமாட்டத்துக்காக தான் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். அந்த ரீசன் எதுவாக இருந்தால் அது நமக்கு தேவையில்லை. கொடுத்த தப்புண்டே வச்சுக்கிறோங்க. அது தப்பாக இருந்தால் கூட இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இந்திய அரசாங்கம் வந்து அது கொடுத்துருச்சு. ஸோ கோர்ட்டு தீர்ப்பளிக்க முடியுமா? அது நம்ம பலத்தை பிரயோகிச்சு எடுக்க முடியும். இந்தியாவுடைய வலிமையோட இலங்கையுடைய வலிமையை கம்பேர் பண்ண முடியாது. நினைச்சோம்னா ராணுவத்தை இறக்கி கையில் எடுத்துக்கலாம். அப்படியான வழிமுறை இந்தியாவுடைய கொள்கையில இல்லை. ஒரு அமெரிக்கன் அதை செய்வான். ஒரு அமெரிக்கன் என்ன செய்வான்னா, யார் விட்டு கனடாவே எடுத்துக்கிறாங்க, பக்கத்து நாட்டையே நான் எடுத்துக்கிறவாங்கிறான். அந்த மாதிரி ஒரு அடாவடியை பிடித்த ஒரு கொள்கை நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா கச்சத்தீவையில் மொத்த இலங்கை கூட எடுக்கலாம். அதல்ல பிரச்சனை. சட்டத்தின்படி நடக்கக்கூடிய எந்த ஒரு நாடா இருந்தாலும் கச்சத்தீவு எடுக்க முடியாது. நீங்க தீர்மானம் போட்டோன்னு இப்படி கொடுத்துருவான். அவன் தீர்மானம் போட்டு கொடுக்க முடியாது. அவன்கிட்ட ஒப்பந்தம் பண்ணா கூட அவன் ஒத்துக்குருவான்னா அவன் நாட்டு மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. அவன் நாட்டு மீனவர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவு வந்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீ கச்சத்தீவை உடனே அவன் ஒத்துக்கிட்டா கூட அந்த நாட்டு மக்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க. இப்ப கச்சத்தீவு எங்களுக்கு கூடியது. இங்கே அந்த கச்சத்தீவு எதுக்கு தேவை என்று சொன்னால் அதை சுற்றி நிறைய கடல் வனம் இருக்குது. மீன் பிடிக்கிறவங்களுக்கு வந்து அது கச்சத்தீவு இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா இலங்கைக்காரன் மீன் பிடிக்கவும் முடியாது. அவனுடைய கரையில் மட்டும்தான் பிடிக்க முடியும். கச்சத்தீவுங்கிறது நம்ம இந்திய நிலப்பரப்பு இந்திய கடல் வரைக்கும் நெருக்கம் வரைக்கும் வந்துட முடிகிறது. அந்த வசதியை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது கச்சத்தீவை கூடுண்டு இவன் தீர்மானம் போட்டால் நடக்காது. அவன் தீர்மானம் போட முடியாது. அவன் தீர்மானம் அரசியலுக்காக போட மாட்டான். போட்டோம்னா அங்கே உள்ள மீனவர்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க. அதனால வந்து அதை சொல்றாரு இவர், கச்சத்தீவை மீட்கணும்னு சீமான் சொல்ற மாதிரி கச்சத்தீவையெல்லாம் மீட்கணும் கிறுக்கன் தான் பேசுவான். கச்சத்தீவெல்லாம் மீட்க முடியாது, ஒரு காலத்துலையும் முடியாது. மீட்கிறதா இருந்தா அமெரிக்கா மாதிரி ஒரு அடாவடியான நிலைப்பாடு எடுத்தா மீட்கலாம். அடாவடியான நிலைப்பாடு நீங்க எடுத்தீங்கன்னா வல்லரசுகள் பார்த்துட்டு இருக்க மாட்டான், அமெரிக்காவை பார்த்துட்டு இருப்பான். நீங்க அதை செஞ்சீங்கன்னா அவன் வந்து என்ன செய்வான், நம்மளோட நாட்டு மேல படையெடுக்க கூட செய்வான். நம்ம அந்த அளவுக்கு ஒரு உலகத்தை மிரட்டக்கூடிய வல்லரசை நம்ம இருக்கல. வல்லரசை நம்ம சொல்லிக்கிறோமே தவிர உலகம் நமக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்று நம்மளுடைய ஒரு நிலைமை இல்லை. இப்போ ட்ரம்ப் சொல்லி போற நிறுத்துற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. நம்ம வளர்ந்துட்டோம்னு சொன்னாலும் நம்ம பெருமிதம் கொள்ற அளவுக்குள்ள வளர்ச்சி நமக்கு வரல. அதனால வந்து கச்சத்தீவை மீட்குதல் என்பது யார் பேசினாலும் மக்களை தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம், ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு பிரச்சனையை அதாவது தீர்மானம் கொண்டு வாங்க. மோடிக்கு வைக்கிற கோரிக்கை 2 தான் வைக்கிறாரு. இன்னொன்று சொல்றாரு, அதாவது வந்து மோடி அவர்களே நீங்க வந்து எல்லாருக்குமே பிரதமர், ஆனா சிறுபான்மையினர் மக்கள் அதாவது இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களுக்கு எதிராகவே நீங்க வந்து சட்டம் இயற்றுறீங்க அப்படின்னு சொல்றாரு. பிளஸ் வந்து RSS எதிர்த்து பேசியிருக்காரு. RSS ஒரு அங்கம் தான் பாஜகங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. அது கரெக்டா பேசியிருக்காரு. எப்படி பாக்குறேன்? இல்ல கரெக்ட் தான் அவர் சொல்ற அந்த விஷயத்த பாராட்டணும். அவரை பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அது தெளிவா பச்சையான வார்த்தைகள்னு சொல்லுவாரே, ஆனால் அது வந்து வரவேற்கத்தக்கதுதான். அது நல்ல பேஜ், நல்ல விஷயங்கள் நல்லா தான் அந்த விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறார். பிஜேபியை பூசி மெழுகி செய்யாம நீ இஸ்லாமியர்களுக்கு எதிரி தான், ஆனா அதுல வந்து வருத்தப்பட மாட்டான். அந்த மாதிரி விஷயம் தான் இது. அவன் அதான் விரும்புறான். இஸ்லாமிய எதிரிங்கிறத அவன் பிளஸ் அவன் நினைக்கிறான் பிஜேபி. ஆமா, அப்பதான் அந்த இந்துத்துவ ஓட்டு அவனுக்கு கிடைக்கும். நீங்க அதை குறை சொல்றது ஒரு கண்டிச்சா கூட அவனுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. நல்லதுதான், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுப்பா, நான் அவனுக்கு இஸ்லாமிக்கு எதிரின்னு சொல்லத்தான் எனக்கு இந்துத்துவாக்கள் ஓட்டு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால அவனுக்கு இதுல கோபம்லாம் வராது.
அவன் சிரிச்சுக்கிடுவான், நம்மட்டு சிரிச்சு அதை ஆதரிப்பான். இருந்தாலும் கருத்தை பதிவு செஞ்சார். நீட்டு விஷயமா சொன்னது வரவேற்கலாம். ஆனா நான் என்ன செய்யறேன்னா, சொல்ல தேவையில்லாத கச்சத்தீவை சொல்றீங்க, சொல்ல தேவை உள்ளதுன்னா இப்ப ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க, அதை பத்தி பேசினாரா? இல்ல. அதை பத்தி நாளைக்கு யாரும் நீனே முதலமைச்சர் உட்காந்தாலும் உன்னை உள்ள வச்சிருவாங்களே. இந்த விஜய முதலமைச்சர் உட்கார்ந்தாலும் ஒரு கேஸை போட்டு 30 நாளைக்கு உள்ள வச்சுட்டான்னு சொன்னா பதவி போயிடும், முடிஞ்சு போச்சு, பதவி நீக்கிடுவாங்க. இந்த தீர்மானம் சரியா, இப்படி ஒரு மசோதா கொண்டு வரலாமா? அப்ப ஜனநாயகத்தை கேள்வி கூத்தாக்க பாக்குறீங்க என்று இப்ப வந்து ஜனநாயகமே கேள்வி கூத்துங்கிறது இந்த தேர்தல் கமிஷன் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த சட்டம் வரைக்கும் உள்ளது. இதைத்தான் பிஜேபி நம்ம பிரதானமா எதிர்க்கணும். அதை பத்தி அவர் பேசவே இல்லை, பெருசா ஒன்றும் பேசலன்னு வைங்களேன். மற்றதெல்லாம் சும்மா அற்பத்தனமான அதை வந்து செய்வேங்கிறார். அதெல்லாம் வந்து மாற்று அரசியலுக்கு உள்ள எந்த ஒரு திட்டத்தையும் வைக்கல. அது போக நடந்து கொண்ட விதங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு ஏற்றுக்கிறவே முடியல. அந்த ஒரு நடந்து வர்ற நடப்பாதை போட்டிருந்தாங்கல்ல, அதுல ஏறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழாய் பூரா கிரிசு தரை வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? கிரிசு தரை தொண்டர்கள் வந்து ஏறிடுவானாம், அவர் வந்து சட்டையை கட்டிட்டு என்ன செய்யலாம், தொடச்சிட்டு ஏறான். அவனை தூக்கி இப்படி போடுறாங்க, பவுன்சர்லாம் கீழே தூக்கி போடுறாங்க. அதுக்கு அந்த பையனை அந்த போய் போலீஸில் கேஸ் கொடுத்துருவான். அந்த தூக்கி எறியப்பட்ட பையன் அவங்க அம்மாவும் போய் அந்த பவுன்சர் மேலையும் விஜய் மேலையும், விஜய் ரசிக்கிறவன் வெறி பிடிச்சி ஏறினவன், அவன் கேஸ் கொடுக்குறான். அப்போ எல்லாருடைய இதையும் அவர் இழந்துட்டு வர்றாரு. இப்படி எல்லாம் வந்து நடத்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இவருக்கு தான் ஒரு அரசாங்கத்துல இருந்து உங்களுக்கு ZPLS பாதுகாப்பு கொடுத்தாங்களே, அறிவிச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க காணா? அதே அந்த கருப்பு சட்டக்காரனா பவுன்சர்கள் உங்களுக்கு தேவை? இவரே கூலிப்பட வச்சு தானே போறாரு. இவருக்கு தான் அரசாங்கத்துல ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு கொடுக்கறத அறிவிச்சாங்க. அதுக்கு அது கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தா அவங்க ஏன் வரல? அவங்கள தான் பயன்படுத்தின. அரசாங்கத்தில இருந்து அவருக்கு பாதுகாப்பு இல்லாதவர்கள் தான் பவுன்சரோட போகணும். அரசாங்கத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்கள் வந்து அதைத்தான் யூஸ் பண்ணணுமே தவிர அதை மிஞ்சிக்கிட்டு இவன் வந்து சட்டம் கையில் எடுக்கக்கூடாது. யார் இது வச்சிருப்பாங்கன்னா நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் அரசாங்க பாதுகாப்பு கிடையாது. சாதாரண நடிகர்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஏதாவது ரசிகர்களாக பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க காசுல சம்பளம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுடி மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. சரி, விஜய்க்கு நேற்று தேவையா இருந்திருக்கலாம், இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிகருங்கிற வகையில் அது தேவையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து உனக்கு மத்திய அரசாங்கத்தில் இருந்து உனக்கு வந்து ஆயுதம் ஏந்திய போலீஸார் பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது. தரப்பட்டிருக்கும் பொழுது அவங்க ஏறி கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர உன்னை பாதுகாப்பாக மேடை வரை கொண்டு போகிறது அவங்க தான் செய்யணும். அப்போ இந்த பாதுகாப்பாக கேள்விக்குறியாவதா இல்லையா? அவங்களுக்கு விரட்டி விட்டியா இல்லையா? காணாம அவங்கள காணாம தென்பட்டாங்களா? அதில் அந்த நடந்து வர்றாரு அந்த பாதை நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காணாம. அப்போ இப்போ பாதுகாப்பு கொடுத்து என்ன அர்த்தம்னு தெரியல. இப்படிலாம் இருக்கிறது. இந்த ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி பார்த்தா ரொம்ப அருவருப்பாக தூக்கி எறிகிறாங்க அந்த ரசிகர்களை. மேலே ஏறதுக்கு பெருமை ஏன்டா மேலே ஏறான்னு தெரியல. அது போக வந்து பொதுவாக எந்த ஒரு மீட்டிங் நடந்தாலுங்க ஒரு ஷோ காட்டக்கூடாது. எந்த தலைவராவது மேடைக்கு வர்றாதான் என்ன செய்வாங்கன்னா, பின்பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்க, ஒரு வாசல் வச்சிருப்பாங்க, மேடையில் வந்து யாருக்கும் தெரியாம மேலே ஏறிக்கிடுவாங்க. இப்படித்தான் இருக்குமே தவிர ரெண்டு பக்கம் பார்க்குற மாதிரி ஒரு நடைபாதையை போட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னை பார்க்கணும் முதல்லையும் செஞ்சார். அது விமர்சனம் பண்ண பிறகு கூட திரும்ப தான் அந்த நடிகராக தன்னை வந்து பார்வையாளரை காட்ட நினைக்கிறாரே தவிர நம்ம ஒரு தலைவர் ஆயிட்டோம், மேடையில் வந்து ஏறுவதற்கு மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல், மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வாட்டு போய் ஏறிக்கிறோம்னு சொல்லி மேடையின் பின்பக்கம் ஒரு வாசல் வைப்பாங்க. எந்த தலைவர் போனாலும் சரி, முதல்வரை வந்தாலும் சரி, அந்த காரை மேடை வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வேலை வச்சுருப்பாங்க. அவரை மேடைக்கு பின்புறம் இறங்கி பின்பக்கத்தில் உட்காந்து மேலே உட்காந்துருப்பார். இப்படித்தான் எவ்வளோ பெரிய மாநாடுகளை பார்த்துருக்குறோம். இவர் ஒன்று ஜக்கி வாசித ஒன்று நடப்பாதை போடுறது, இந்த ரெண்டு பேரும் தான் நினைச்சுவாங்க. அவன் நடப்பாதை டான்ஸ் ஆடுவான், இவன் அதே இடத்துல நடக்கிறாரு, நடமாடுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கறது ஒரு அருவருப்பான ஒரு அரசியலாக இருக்குது. நீ பாட்டுக்கு இந்த பக்கம் ஏறிட்டு ரெண்டா பிரித்து ஒரு பாலம் போட வேண்டிய அவசியம் என்ன? இன்னமும் தன்னை ஒரு காட்சி பொருளாக காட்ட விரும்புகிறார். காட்சி பொருளாக காட்டுறவன் வந்து தலைவனாக முடியுமா? மக்கள்ல இருந்து அந்நியப்படுத்தி நான் வந்து உங்களோட நான் தூரமானவன், நீங்க தூரத்திலிருந்து என்னை பார்க்கும் நிலையில உள்ள ஒரு அந்த அப்படின்னு நட்சத்திரமா இருக்குன்னு காட்டுறாரு. அப்படி பாட்டுறவர் அரசியலுக்கு வரக்கூடாது. அது நீங்க நடிகராக இருந்துட்டு போனேன், பார்க்குறோம் வந்துட்டு போறேன். இப்போ அரசியல் தலைவர்னு வந்துவிட்டு அப்படி ஒரு தனியான ஒரு இது காட்டுற, அதெல்லாம் நிறைய அருவருக்கத்தக்க பல விஷயங்கள் நடந்துச்சு. அது மாதிரி இந்த சேர்கள் உடைஞ்சு கிடக்கலாம் எடுத்து போடுறாங்க. அவ்வளவு சேர்கள் உடைச்சிருக்கிறாங்க. உடைச்சது பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக உடையும். அவ்வளோ தரமான சேர்கள்லாம் தயாரிக்கிறது இல்லை, எல்லா மாநாட்டிலையும் உடையும். இது எடுத்து போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவனுக்கு வந்து இழப்பீடு கொடுத்துருவாங்க. சேர் நீங்கள் ஒரு 10,000 சேர் எடுத்தீங்கன்னா 500 சேர் போச்சுன்னா 500 சேருக்குள்ள காசை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அந்த சேர் வாடகை கொடுத்தவன் ட்வீட் போட்டுருவான். இன்னைக்கு
அன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருக்கிறான், எனக்கு பெரிய நஷ்டமாச்சு, விஜய் தலையிட்டு எனக்கு உடைந்த சேரலுக்கு காசு தரணுங்கிறான். அப்போ காசு கொடுக்கலன்னு அர்த்தம். உடைஞ்சது பிரச்சனை இல்லை, உடையத்தான் செய்யும். லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது உடையாதுன்னு சொல்ல முடியுமா? அது எல்லா மாநாட்டிலையும் நடக்கும். அவங்க கட்சிக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவனை கூப்பிட்டு பேசி, இந்த எத்தனை சேர்ப்பா போயிடுச்சு, இந்த அது கூட காசை வாங்கிக்க. அவனுக்கு இழப்பு இல்லாமல் காசை வாங்கினா புது சேர் வாங்கிட்டு போகிறான். உடையக்கூடிய சேர் தானே. அப்போ சேர் உடைஞ்சது பிரச்சனை இல்லாட்டாலும் சேர் உடைஞ்சவன சேருக்கு சொந்தக்காரன் இந்த மாதிரி பதிவு போடுறான், எனக்கு இவ்வளோ பெரிய லாஸ் ஏற்படுத்திட்டீங்க, நான் கேரளாவில் இருந்தெல்லாம் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே என்னுடைய பத்தாம கேரளாவிலேருந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். இவன் எப்படி அவங்களுக்கு கணக்கு தீப்பான்? அப்போ எனக்கு வந்து விஜய் தலையிட்டு எனக்கு இதை என்ன செய்யணும், அந்த இழந்தக்கு இழப்பீடு தரணும், புதுச்சேர் வாங்கி தரணும்னு அவன் கேட்குறான். பகிரங்கமாக வீடியோ போட்டு பேசியிருக்கிறான். அப்போ இப்படி யாராவது நடந்தாங்களா? அப்போ இதை நீ செய்யாத ஒரு ஆள் என் நாட்டுக்கு என்ன செய்வேன்? இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.